அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாம்பழம் சின்னத்தை அன்புமணி தரப்புக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடாது என உத்தரவிட முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம். மாம்பழம் சின்னத்தை அன்புமணி தரப்பிற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடாது என உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக உரிமையியல் வழக்கு முடியும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க மறுத்த உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும். இந்த வழக்கு அவசர வழக்காக நீதிபதி தமிழ்செல்வி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. தற்பொழுது வந்த இந்த வழக்கின் விசாரணையின் போது ராமதாஸ் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கினர் சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கவில்லை எனவும், மாறாக தேர்தலில் மாம்பழம் சின்னத்தை யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது என பயன்படுத்தப் போகிறார் என்று வாக்காளருடைய குழப்பத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்க சின்னத்தை முடக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். மேலும் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தோம் எனவும், சின்னத்தை முடக்கும் பட்சத்தில் இரு தரப்பினருக்கும் பொது சின்னத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் தாங்கள் ஏற்கனவே உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்திடமிருந்து புகார் அளித்திருப்பதாகவும், அங்கேயும் இதே கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஏற்கனவே தேர்தல் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து பரிசீலனை முடிவடைந்து வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் முடிவடைந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் தயாராகி அது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சின்னங்கள் ஒதுக்கீடு என்பது அந்தந்த தேர்தல் அதிகாரிகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும், எனவே இதில் தேர்தல் ஆணையம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும், அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தேர்தல் வழக்காக மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து தற்போதைய நிலையில் யாருக்கும் சின்னம் ஒதுக்கக்கூடாது என உத்தரவிட முடியாது என தெரிவித்த நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்.